ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா கறி. ஸோ எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 500 கிராம்ஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டர்மரிக் பவுடரை வந்து 1/2 ஸ்பூனும், ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூனும், அப்புறம் சால்ட்டு வந்து 1/2 டீஸ்பூனும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி இந்த மசாலாவோட ஃபிஷ்ஷை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம அதை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து குழம்புக்கு உண்டான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 2 காஞ்ச மிளகாவும், அதுக்கப்புறம் பூண்டோட பல் 3, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3 போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் கறி மெத்தடுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. அப்புறம் நம்ம பேனில் 2 to 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதையும் எடுத்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து 100 ml ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிட்டு அதை நான் ரெடி பண்ணேன் இந்த மசாலாவை. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றி அதையும் வச்சு நல்லா குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து 200 ml ஆஃப் வாட்டர் கிட்ட நான் ஊற்றிருக்கேன். ஸோ 3 மெம்பர்ஸ் சாப்பிட்றதுனால வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா நம்ம பண்ண மசாலா ஃபிஷ் கறி ரெடி. ஸோ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஏதாவது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கட்டியாக வர்றதுக்கு. இது வந்து நம்ம ரைஸு, தோசை, இட்லி எது வச்சு சாப்பிட்டாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து என்ன வீடியோ பண்ணணுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். see you on next video.